அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்த மதராசி. நிறைய பேருக்கு பிடிக்கல, பட் ஆனா எனக்கு வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்த ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நான் டெஃபினட்டா சொல்ல ஒரு அபோவ் ஆவரேஜான படம், எனக்கு நான் என்ஜாய் பண்ணேன். அவங்க ரொம்ப மைண்ட்ல வச்சிருந்தது வந்து ப்ரொமோஷன்ஸ்ல ரொம்ப கான்சியஸா இருந்தாங்க. இது ஹைப்பே கொடுத்துட வேண்டாம், புக்கிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இனிஷியலா ரொம்ப பிக்கப் ஆக டைம் எடுத்துச்சு, அதெல்லாமே இருந்தது. பட் சம்பவம் அந்த படம் 100 crores எடுக்க மேனேஜ் பண்ணிருக்கு. ஓகே, என்னன்னா அது அவங்க ப்ரமோஷன்லேயே அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமா அதை ப்ரமோட் பண்ணிருக்கலாம். ஏன்னா முருகதாஸ்ன்ற ஒரு சூப்பர் டைரக்டர், சிவகார்த்திகேயன் வந்து அமரன் அவ்வளோ பெரிய ஹிட், அதுக்கு அடுத்து வந்து வர்ற படம். ஸோ இது ரெண்டுமே அந்த இடத்துல வந்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதை பெருசு பண்ணிருக்க முடியும். பட் அதை ரொம்ப லைட்டரா வச்சதுதான் அந்த படத்தை அந்த அபவ் ஆவரேஜ் கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு போய் வச்சுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஹைப்பை கொடுத்துருந்தோம்னா நமக்கு இது இல்ல அது இல்ல இது இல்ல அது இல்லைன்னு ஹைப்பே இல்லாம போய் பார்த்தவங்களுக்கு அந்த படம் சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபீலை கொடுத்துச்சு அந்த படம். எனக்கு ஏஆர் முருகதாஸ் பெரிய ஃபேன், சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கும்போது என்ன எப்படி ஹைப் ஆகாம இருக்கேன்னு சொல்றீங்கன்றது எனக்கு பிடிக்காத. நான் எப்படி போய் உட்கார்ந்து இருப்பேன் நானு. சோ அதுதான் நம்ம ஞாபகம் இருக்கு. மதராசி பார்த்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், கேட்டது என்னன்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னன்னா 2-3 பிரச்சனைகள் இருந்துச்சு. இல்ல இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம், இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம். பட் ஆனா ஓவராலா நான் பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி ஃபைட்ஸ் எல்லாம் பிரிச்சிருந்தாங்க. ஸ்டண்ட் சிவோட சன் கெவின் பண்ணியிருந்தாரு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். கெவின் பர்சனலா பேசினாலே அப்படியே அவ்வளவு எனர்ஜியானாலே, அவர் பேசுறதே இப்படிதான் பேசுவாரு. ட்ரெய்லர்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓகே, இது வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ரொம்ப பக்காவா இருந்தது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா நம்ம அவுட் சைட் சோர்ஸ், அதாவது வெளியில இருந்து நம்ம கேள்விப்படுவோம்ல படத்துக்குள்ள இல்லாம, இதுல வந்து சிவகார்த்திகேயன் அவரோட சேலரியில ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணாரு, படத்தை வந்து கரெக்டா அந்த இதுல எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து படத்துக்குள்ள அந்த பட்ஜெட் வந்ததுனால அந்த தெரிஞ்சது இது எல்லாமே எவிடென்ட்டா இருந்தது. நமக்கு தெரிஞ்சது அதான் சொன்னது, எவிடென்ட்டா இருந்துச்சு. படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டரான நல்ல இடத்துல இருந்திருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா அது மேபி லைக் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா மேபி லைக் 1 or 2 அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்திருப்பாங்க படத்துல. பட் அது எதுவுமே இல்லாம படம் வந்து ஒரு ஆக்சுவல் படமா வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப வித்யுத் ஜமாலோட ஃபைட், வித்யுத் ஜமால் கிளைமேக்ஸ் ஃபைட், எனக்கு எல்லாம் அவர் வர்ற சீன் எல்லாம் தெரியா இருந்தது. நான் ஃபைட் சீன்ஸ் மட்டுமே அந்த படத்துல பாத்துட்டு இருப்பேன். அந்த படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்தான அந்த படத்துல வர அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி தான் பார்ப்பேன். அண்ட் மதராசி எனக்குமே என்ன கொஞ்சம் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபை